பாவம் வந்ததுனால தான் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும். ஒரு ஆதான் இந்த மாதிரி ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்கும்போது காலையில் இதை பற்றி தான் பேசுவேன். மத்தியானம் ஒரு தவற மனோஜ் அவருக்கு நான் ஜாதகம் பார்த்ததுனால தான் நான் சொன்னேன். இது கரெக்டான ஜாதகம்னா ஒரு மகனோட மகனோட ஜாதகத்தை அப்பனுக்கு முழுசாக வேலை செஞ்சது பாரதிதாசன். பித்ருதோஷம் பித்ருதோஷம்னா ஃபஸ்ட்டு என்னங்க சார்? அப்பனுக்கு ஆகாத நட்சத்திரம் பிறந்து இதெல்லாமே பித்ருதோஷம். அப்படி தோஷம் ஏற்பட்டால் ஃபஸ்ட்டு பிறக்கும்போதே அப்படின்னு தெரிஞ்சால் முதல்ல அவனை தத்து கொடுத்தணும். பித்ருதோஷம்னா ஃபஸ்ட்டு என்னங்க சார்? சூரியன் போய் நீசம் அடைஞ்சு 8ல் போய் மறைஞ்சு 6ல் போய் மறைஞ்சு அப்பனுக்கு ஆகாத நட்சத்திரம் பிறந்து இதெல்லாமே பித்ரு தோஷம். ஓகே. அப்படி தோஷம் ஏற்பட்டால் ஃபஸ்ட்டு பிறக்கும்போதே மகனால் அப்பனுக்கு ஆகலை அப்படின்னு தெரிஞ்சால் முதல்ல அவனை தத்து கொடுத்தணும். அந்த குழந்தைய 7 மாதத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படி 7 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி வாங்கிட்டு வந்துடுறாங்க. 7 நாளாவது விடணும். ஓகே, தத்து கொடுத்து தத்து எடுக்கிறத பற்றி சொல்கிறீங்க. என் குழந்தை அழுகும், என் குழந்தை நிற்கும், என் குழந்தை வந்து அங்கே போய் கோயிலில் போய் எப்படி படுக்கும், கோயிலில் போய் எப்படி பண்ணி தான் ஆகணும், வழி இல்லை. அப்படி பண்ணால் அப்பனை காப்பாற்றலாம். அப்படி இல்லை என்றால் 7வது வயசில் ஒரு பிரச்சனை போகும். அதுக்கு முன்னாடி வயிற்றுக்கு 7 மாதம் இருக்கும்போது அப்பனுக்கு பிரச்சனை போகும். பிறந்த 7 நாள் இல்லை 7 நிமிஷத்தில் அப்பனுக்கு பிரச்சனை போகும். அப்படி இல்லை 7வது மாதம் பிரச்சனை போகும். அப்படி இல்லை 7 வயசில் பிரச்சனை போகும். அப்படி இல்லை 17வது வயசில் அவங்க அப்பனை உகை பார்க்கும். இந்த 7ன்றது வந்து வீடு சொல்கிறீங்களா? ஜாதக கட்டத்தில் இருக்க வீடு சொல்கிறீங்களா? அதாவது இல்லை, இந்த 7 குறிப்பிட்டு 7ன்னு சொல்கிறீங்க. எழுதிக்கான். எங்கள் அப்பனை எனக்கு இது சொல்லி கொடுத்தான். நானும் பல பேர்த்துக்கு சொன்னேன். ஓகே. 7வது வயசில் தான் ஆமாங்க ஒரு பிரச்சனை நடந்ததுங்க. ஓகே. 7 வயசில் ஒரு பிரச்சனை வருதுங்க. 17வது வயசில் எங்கள் அப்பன் காலின்னு சொல்கிறான். ஓ. அது இப்போ ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எப்பவுமே எழுத வச்ச புக்கை நோண்டி பார்க்கக்கூடாது. ஓகே. இல்லை, இந்த 7ன்னு சொல்கிறப்போ அவன் நம்மளுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு புக்கு சொல்லி கொடுக்குது. ஓகே. அப்படி தான் நம்ப முடியுமா? ஏன் 7 வந்தது? 7னா கேது. ஓ, அதான் அந்த வீடு நம்மள வந்து 7 கேது தான். ஆனால் 7வது வயசில் ஒரு பிரச்சனை போகும். 7வது மாதத்தில் ஒரு பிரச்சனை போகும் குழந்தைக்கு. 7வது மாதமே அது ஏன் 7 வயசில் 7 மாதத்தில் குழப்பசம்னு சொல்கிறான்? ஓகே. ஏன் சொன்னான்? ஏன்னா முழுமை அடையலை, அவ்வளோதான். ஓகே. இல்லை சார், இப்போ இந்த பித்ரு தோஷன்றது முன்னோர்களை மையப்படுத்தி சொல்கிறாங்க. நம்ம தாத்தா பாட்டி அப்புறம் வந்து அப்பா அம்மாவை வந்து சரியாக பார்த்துக்கலன்னா அது வந்து சாபமாக வரும்னு சொல்கிறாங்க. ஐ மீன், இது பிறப்பை சம்மந்தப்பட்டு வருமா இல்லை நம்ம முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட சாபமாக வருமா? சாபம் வந்ததுனால தான் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும். ஓகே, அந்த சாபம் இருக்குது, அதனால நம்ம இப்படி ஒரு குழந்தை பிறந்து இவன் காலியாகணும் விதி இருக்கும். சரி, ஓகே ஓகே ஓகே. அப்போ நீ வந்து தேவி பட்டணம் மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும். எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ராமேஸ்வரம் போவோம் அப்படிம்பாங்க. நாம் தேவி பட்டணம் போக சொல்லுவோம். ஓகே. அப்போ கடல் சார்ந்த கோயிலுக்கெல்லாம் போகணும். ஓகே. அந்த எந்த ராகுன்னு கண்டுபிடிக்கணும். எந்த ராகுவா? ஆமாம், அங்கே ஒரு ராகு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே ராகு ஒளிஞ்சிட்டு இருக்குது. ஓ, அந்த கோவிலுக்குள்ளீங்களா? ஜாதகத்துக்குள்ளீங்களா? ஆமாம், சூரியனோட ராகு கலந்துருந்தா அது எந்த ராகு இல்லை பார்த்தா இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது. ஓகே சார், ஓகே ஓகே. அப்போ அந்த ராகுக்கு போகணும். இல்லை எதுவுமே இல்லை, பியூவாக நின்றுட்டு இருக்குது, வெறும் சூரியன் மட்டும் தனியாக போய் 8ல் மறைஞ்சிருக்குது. ஓகே. அதனால் அப்பனுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது தொழில். இது நல்ல எடுத்துக்காட்டு என்னென்னா, நான் மனோஜோட ஜாதகத்தை பார்த்தேன். அப்போது இந்த ஜாதகம் பயங்கரமாக பேசப்படும். பாரதி ராஜாவோட சன்னுங்களா? ஓகேங்க சார், ஓகே. அப்போது இந்த ஜாதகம் முழுசாக அவங்க அப்பனுக்கு தான் போய் சேரும், உங்கள் அப்பன் தான் பேர் வாங்குவான் அப்படின்னு சொன்னேன். அப்பா அவர் வந்து 2வது படம் பண்ணிட்டுருக்க பல்லவன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம். அப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன் அவருக்கு. இல்லை, உங்கள் அப்பாவுக்கு தான் இது முழுமையாக போய் அடைஞ்சிடுச்சு, கடைசி வரைக்குமே உங்கள் அப்பாவுக்கு தான் வந்து போய் சேரும். அதனால் நீ வந்து உங்கள் அப்பா இல்லாமல் தனிமையே நீ தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணு, உனக்கோ குடும்பம் ஆகி உனக்கோ குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வச்சு நீ சில வேலையெல்லாம் பண்ணணும்னு சொன்னேன். எதுவுமே கேட்கல. ஓகே. கடைசியாக ஒரு ஆதான் இந்த மாதிரி ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்கும்போது காலையில் இதை பற்றி தான் பேசுவேன். மத்தியானம் ஒரு தவற மனோஜ் அவருக்கு நான் ஜாதகம் பார்த்ததுனால தான் நான் சொன்னேன்.
இது கரெக்டான ஜாதகம்னா ஒரு மகனோட மகனோட ஜாதகத்தை அப்பனுக்கு முழுசாக வேலை செஞ்சது பாரதிதாசனுக்கு. அப்பனோட ஜாதகம் மகனுக்கு செஞ்சது செய்யும், இல்லை அப்பனோட இது வந்து மகனோட இது அப்பனை காலி பண்ணும் அப்படிங்கிறது நிறைய குடும்பத்தில் சின்ன சின்ன குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கண்டுபிடிச்சி வைப்பாங்க. மகனே பிறக்கக்கூடாது, அது இல்லீகலாக தான் பிறந்து வைப்பான், கண்ணுக்கே தெரியாது, ரகசியமாக தான் இருக்குது, பெத்த பொண்டாட்டிக்கும் கூட கட்டின பொண்டாட்டிக்கும் கூட தெரியாது, பெத்த அம்மாவுக்கும் கூட தெரியாது. அப்படிப்பட்ட சூரியனெல்லாம் இருக்குது மகன். நான் உலகத்தில் எனக்கு மகனே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான், ஆனால் அவனுக்கு ஒரு மகன் இன்னொரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். அதை உடச்சி ஜெயிச்சும் இருக்கேன். சமீபத்தில் மாதம்பட்டி அங்கராஜா அப்படி தான் பிளான் பண்ணார் ஜாய் கிருஷ்ணாவுக்கு. அப்போ நான் அந்த ஜாதகத்தை நான் உடைச்சி இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகும்போது அவங்க முதல் கோரிக்கை என்னன்னா, என் பையனுக்கு என் அப்பனோட இன்சில் வேணும், அவன் அப்பா யாருன்னு தெரியணும். ஓகே, அதான் அந்த பொண்ணோட முதல் கோரிக்கை. இது வந்து அவருக்கு வந்து அவன் ஏமாத்த ட்ரை பண்ண. அது மாதிரி எத்தனை அப்பாக்கள் அவருக்கு வந்து இந்த தோஷம் இருந்திருக்கு அப்போ மாதம்பட்டி. ஓகே 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 ஓகே. அப்போ அவன் ஏமாத்த ட்ரை பண்ணான். அதே வந்து ஜாய் கிறிஸ்டலாக உடைச்சா அப்படி. அப்போ அதுக்கு ஒரு ஜோசியம் கரெக்டாக இது இப்படி போங்க, இப்படி கும்பிடுங்க, இப்படி நில்லுங்க அப்படின்னு ஜெயிக்கலாம். ஆனால் கரெக்டான ஆளை தேர்ந்தெடுக்கணும். கரெக்டாக பண்ணோம்னா அந்த இன்சில் போடுறதுக்கு அப்பன் வேணும்னா இது செய்யணும். அதே இன்சில் வந்து அப்பனுக்கு டேஞ்சர். அந்த காலத்தில் அப்படி தானே என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பாக ஜாதகத்தை குழந்தை பிறந்துருச்சு நாட்டுக்கே தப்புனா பெட்டியில் வச்சு ஒரு பாக்ஸ் பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க. சரிங்க சார். இப்போ வந்து இந்த பித்ரு தோஷம் வந்து முன்னோர்கள் தொடர்பு பற்றி இருக்குன்னு சொன்னீங்க சார். இப்போது ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்க, இப்போ அந்த 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 சாபத்துலேருந்து விடுபட என்ன மாதிரியான சாங்கியம் இல்லைனா என்ன பரிகாரம் செய்யணும்? ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு ஏழை வீட்லேயும் கூட அமாவாசையானா எல்லா ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஓகே. ஆனால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் ஏழையாக இருப்பாங்க. நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். பெரிய வசதி இருக்கும், நிம்மதி இருக்காது, எல்லாம் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அமாவாசை அன்னைக்கு நல்லா சிக்கன் தின்னுட்டு இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துருக்கேன், நோயோடு தான் இருப்பாங்க. ஒரு அமாவாசை அன்னைக்கு கூழ், அவங்க வீட்டில் வெறும் கூழ் மட்டும்தான் விற்றுட்ருக்காங்க. கூழ் விற்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் கூட, கூழை நான் தப்பாக சொல்லலை, கேழ்வரை கஞ்சி அவங்க வந்து ஓட்டோவமாக ஒரு கடை வச்சு நடத்துறவங்க கூட அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போய் ஒரு ஃபோட்டோவெல்லாம் எல்லாத்தோட ஃபோட்டோ வச்சு நின்று கும்பிட்டு காக்காக்கு சாப்பிடும். அதை கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் போச்சு உடஞ்சது பாதி பேர். ஆனால் அது அந்த முன்னோர்களோட நம்மளோட கருமாவே இல்லை நம்மளுக்கு முன்னோர்களோட சாபம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பித்ரு தோஷம் கண்டிப்பாக வந்து காக்காக்கு சாப்பாடு வைக்கணும். இல்லை அமாவாசை அன்னைக்கு சாமி கும்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக சாப்பாடு போடணும், சாமி கும்பிட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது யார் செய்ய தவறினாலும் அவங்களுக்கு கஷ்டங்கள் வரும். ஓகே. இவங்க போக வேண்டிய கோவில் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா, இல்லை இதுதான் பரிகாரமே? அமாவாசை அன்னைக்கு கும்பிடணும், மாகாளி அமாவாசை கும்பிடணும். முன்னோர்களை நினச்சி அமாவாசை அப்போ அவங்களுக்கு கும்பிட்டு படைக்கணும், சாப்பாடு படைக்கணும். தண்ணிக்கிட்டேயோ இல்லை காக்காக்கோ இல்லை நம்மளுக்கு நாமளே அதில் பூசாரி, நாம தான் அந்த பூசாரி. ஓகே. வேறு யாருமே வரமாட்டாங்க. ஓகே. வீட்டில் வச்சு அப்படி நீங்கள் ஐயோ வச்செல்லாம் பண்ணிங்கன்னா அது தப்பு. நீங்களாகவே படைச்சு நீங்களே வந்து சாஸ்தாங்கமாக பண்ணி செஞ்சோம்னா அது உங்களை காப்பாற்றும்.